இந்த வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா, எப்படா குளிர்காலம் வரும் அப்படின்னு இருக்கும் இல்ல? ஆனா இதே குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னா, எல்லாம் நடுங்கிக்கிட்டு, எப்படா வெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருப்போம் இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில தேங்காய் எண்ணெய் தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுக்க வந்திருந்தேன். பாட்டில் எடுத்தா பார்த்தீங்கன்னா, நல்லா கல்லு கணக்கா தேங்காய் எண்ணெய் வந்து கெட்டியா இருந்தது. அப்ப எவ்ளோ குளிர் இருக்கும் பாருங்களேன்! அப்படியே ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஏற்காட்லலாம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தது. சரி அத வந்து ஹீட் பண்ணியாவது நம்ப கொஞ்சம் மெல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல கொண்டு வந்து வச்சிருந்தேன். இந்த சமைக்கிற ஹீட்லயே இந்த அடுப்புகிட்ட வச்சேன். கொஞ்சமா மெல்ட் ஆச்சு. இந்த தேங்காய் எண்ணெய் பாட்டில்ல பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன மூடி இருக்கும்ல. அந்த மூடி எப்புட்றா கழட்டுறதுன்னு சொல்லிட்டு முன்னையெல்லாம் ரொம்ப குழப்படியா இருக்கும் எனக்கு. குண்டக்க மண்டக்க ஏதாவது ஒரு ஸ்பூனோ, கத்திய வச்சு நோண்டிட்டு கிடப்பேன். ஆனா, இந்த தலைமுடி கோர்றோம்ல, அத வச்சு நீங்க லைட்டா அந்த ஓட்டைக்குள்ள விட்டு இப்படி லைட்டா தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா ஓப்பன் ஆயிக்கும். ரொம்ப நாளா அது தெரியாம நான் வந்துட்டு அப்படியே நோண்டிட்டு கிடப்பேன். எப்புட்றா கழட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேருக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா விட்டுருங்க. தெரியாதவங்க இந்த மாரி அழகா அந்த கம்பிய வச்சு ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் தலைக்கு போட்டா தான் எனக்கு நிம்மதியே. இன்னைக்கு காலையில தலை குளிச்சோம் அப்படின்னா, சாயந்தரம் வந்துட்டு எனக்கு அந்த தலையில வந்து எண்ணெய் போட்டுறணும். இல்ல அப்படின்னா, ஒரு மாரி பைத்தியம் பிடிச்ச மாரி ஆயிடும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எண்ணெயே போடுறதே கிடையாது. அது எப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனா, தலைக்கு எண்ணெய் போட்டு